வெல்கம் டு மிஸ்டர் நோபடி ரிவ்யூ. அண்ட் நம்ம ஒரு மூவி வந்து ஜாலி எல்எல்பி 3 2025 ரிலீஸான ஒரு கோர்ட் ரூம் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஏற்கனவே வந்து ஜாலி எல்எல்பி பார்த்தவங்களுக்கு தெரியும், ஜாலின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் வந்து 2 ஜாலி இருப்பாங்க. ஒருத்தரோட பேர் வந்து ஜெகதீஷ், இன்னொரு பேர் வந்து ஜெகதீஸ்வர் மிஸ்ரா. 2 பேருக்குமே ஜாலின்னு தான் பேர். ஒருத்தர் என்ன பண்ணுவார், நம்ம அக்ஷய்குமார், அவரோட பேரும் ஜாலி தான், ஓகேங்களா. 2 ஜாலி, ஓகேங்களா. அக்ஷய்குமார் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஜாலிக்கு வர கேஸ்லாம் வந்து இவர் நடத்தி அதை வந்து சம்பாதிச்சுட்டு இருப்பார். இவருக்கு வந்து கேஸ் வந்து அமையாது. அதே நேரத்தில் வந்து மனுஷன் வந்து லைக் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் இல்லை, பட் இந்த ஈகோ ட்ரிகர் பண்ணுறது இந்த மாதிரி பேசுகிற இதெல்லாம் வந்து மனுஷன் பின்னுவான். இன்னொரு ஜாலி வந்து கொஞ்சம் லைக் ப்ராப்பராக வந்து நாலேஜபிளான ஒரு பர்சன், ஓகேங்களா. அதே சமயத்தில் வந்து 2 பேர்கிட்டையுமே ஒரு லைக் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இருக்கும். அதே சமயத்தில் இவங்க 2 பேரையும் வந்து லைக் ஒரே இடத்துல பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சண்டை தான் வரும், ஓகேங்களா. ஆனால் இந்த 2 பேருமே சேர்ந்து தான் ஒரு நல்லது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கே தெரியாது. அந்த நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய கம்பெனி வரும். கம்பெனி வந்து அங்கே இருக்கிற விவசாயிகளோட நிலத்தெலாம் வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அதில் ஒரு விவசாயியோட நிலத்தை வந்து அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பார். தரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து எப்படிலாம் வந்து பிளான் பண்ணி அடித்து அந்த நிலத்தை புடுங்கலான்னு சொல்லிட்டு பிடிங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இறந்தும் போயிடுவாங்க. அவங்க மருமகளுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை வாங்கி தர மாதிரி ஒரு படத்தை கட்டிடுவாங்க. அந்த அவரும் சூசைட் பண்ணிப்பார், மருமகளும் சூசைட் பண்ணிப்பா. அங்கே இருக்கிறது வந்து கடைசியில் வந்து அந்த பெரியவரோட ஒய்ஃப் மட்டும் தான். அந்த ஒய்ஃப் வந்து இந்த நாலேஜபிள் ஜானியை தேடி வருவாங்க. ஏன்னா அந்த ஜானியோட ஒய்ஃப் வந்து ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்க் மூலிமா வருவாங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னொரு ஜானி இருக்கார்ல நம்ம அக்ஷய்குமார், அவன் வந்து இவரோட கேஸ்லாம் வாங்கி சம்பாதிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இதை திருப்பி விட்றலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 விவசாயிகளோட கேஸை வந்து அப்படியே திருப்பி விட்டுருவார். அவர் வந்து 40 கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலவுலாம் பண்ணி பேப்பர்லாம் வாங்கி போட்டதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அவங்ககிட்ட காசு இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து லைக் அப்போ தான் தெரியும் அவருக்கு இவர்கிட்ட முதல்ல இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பாட்டி அம்மாவும் அனுப்புவாங்க. இந்த பாட்டி அம்மா வந்து வேணான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. திரும்பியும் அந்த ஒரிஜினல் ஜாலிக்கிட்ட போவாங்க. அங்கேயுமே வந்து அவருமே வேணான்னு சொல்லிடுவாங்க. லைக் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக பேசி இந்த மாதிரி என் குடும்பத்துக்கு நடந்த அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே இவங்களோட கேஸை வந்து எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜாலியும் முடிவு பண்ணுறாங்க. 2 ஜாலியும் முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷு, அதுக்கப்புறம் லைக் அவங்களுக்குள்ள அந்த இம்பேலன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அவங்க எப்படி சரி பண்ணி இந்த கேஸை நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்தாங்க இல்லை அப்படின்னு அந்த படத்தில் இருக்காரு. கரெக்டாக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஜட்ஜ் வந்து ஏற்கனவே நம்ம அந்த ஜட்ஜை பார்த்துருப்போம். ஒரு மாதிரி லைக் குண்டா இருப்பார். அந்த அந்த ஜட்ஜ் வந்திருப்பார். ஸோ ஒரு மாதிரி லைக் காமெடி ட்ராமாவாக கொண்டு போய் படத்தை வந்து லாஸ்ட்டில் சீரியஸாக முடிச்சிருப்பாங்க. லைக் இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து எனக்கு என்னவோ காமெடி வந்து பெருசாக அங்கங்கே தான் ஒர்க் அவுட் ஆச்சு தவிர்த்து எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். லைக் ஆனால் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் டு அபோவ் ஆவரேஜ் மாதிரி தான் இருந்தது. பட் ஆவரேஜபிள் மூவி தான், ஓகேங்களா. அதனால இந்த படத்துக்கு வந்து 3 ரவுண்டர்ஸ் தருவேன். இதே மாதிரி மூவி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.